திமுகவின் வாரிசு ஊடகமான ஆதித்யா டிவியில் தமிழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய விடுதலை போராட்ட வீரர் செக்கிழுத்த செம்மல் வஉசி சிறையில் செக்கிழுத்தாரா அல்லது மகாபாரதத்தில் திரௌபதியின் சேலையை இழுப்பது போன்று எதை இழுத்தார் என்று அபத்தமாக பேசிய நெறியாளர்களின் பேச்சு தமிழக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் தமிழை காப்பாற்றியதே தாங்கள்தான் என மார்த்தட்டிக் கொள்ளும் திமுக தலைவர்கள் யாரும் இது குறித்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காத சூழலில் வெள்ளாள முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சன் டிவி அலுவலகத்தை முற்றுகையிட சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஐயாவை பத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க அவர் தேசிய தலைவர். இதை நாங்க கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். காவல்துறையிட்ட பொதுவான ஒரு மனைவி தான் கேட்கிறோம். இவங்க மீது நாங்க கண்டிப்பா நடவடிக்கை மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா ஐயாவை பத்தி தேசிய தலைவரை பத்தி இழிவா பேசியிருக்காங்க. ஏன்னா சாதாரண ஒரு தனிநபர் பேசும் போதே ஒரு நீங்க 2-3 கேஸ் போடுறீங்க. கண்டிப்பா இவங்க மீது நீங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணி நல்லபடியா பண்ணுங்க. ஆமா, ஏற்கனவே பாதி பேர் ரிமாண்ட் அரசு ஐயா நீதி வேணும், நீதி வேணும். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். ஆதித்யா சேனல் தொகுப்பாளரை கைது செய், ஆதித்யா சேனல் தொகுப்பாளரை கைது செய். ஆதித்யா சேனல் தொகுப்பாளரை கண்டிக்கின்றோம். ஐயா வஉசி, ஐயா வஉசி. மன்னிப்பு கேள், 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 மன்னிப்பு கேள்.